சர்க்குரு சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு வந்தா கண்டிப்பா மாற்றம் உண்டுங்க. அவருடைய ஜீவ சமாதியில ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உணர்ந்த பல மக்கள் அங்க வந்துகிட்டே தாங்க இருக்காங்க. முக்கியமா வார கடைசியில இல்ல திருவிழா நாட்கள்லாம் அங்க பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அங்க வந்த பக்தர்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் குறைஞ்சு புண்ணிய கணக்கு அதிகரிச்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. சிங்கப்பூர், மலேசியா, அரபு நாடுன்னு பல நாடுகள்ல இருந்து நம்ம சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து பல பக்தர்கள் வந்த வண்ணமே இருந்துட்டு இருக்காங்க. ஆன்மீக தென்றலா இருக்கக்கூடிய இவர் தமிழ் மரபுலையும் சரி, தமிழ் மொழியை பேசுறதுலையும் சரி, இல்லைன்னா தமிழ் மக்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை வாழ்றதுலையும் சரி, அவருடைய உடைன்னு எல்லா விஷயத்திலுமே அவர் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இவர் கணக்கன் பகுதியில ஒரு ஜீவ சமாதி அடைந்த மிகப்பெரிய மகான்னு சொல்லப்படுது. சித்தர், முனி, யோகி, தேவர்னு பல்வேறு தோற்றங்களை காட்சி தந்து மக்களோட மனசுல இறைவனாகவே பாவிச்சிருக்காருங்க. ஜீவ சமாதியில இருந்தபடியே தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் வழங்கிட்டு இருக்காருங்க. அப்படி அவரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருக்க துன்பங்களை விலக்கி மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல நாங்க அழிஞ்சாலும் எங்களுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சாமிகளே சொல்லி